முதலமைச்சர் விஜய் அவர்கள் கடந்த வாரம் என் வீட்டுக்கு வருகை தந்து ஒரு மரியாதை நிமித்தமாக என்னை சந்தித்தார். இது உண்மையிலே நான் வரவேற்கின்றேன். இது போன்ற இதுக்கு முன்பு நடந்தது கிடையாது. முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை சந்தித்தார், அண்ணன் வைகோ அவர்களை சந்தித்தார், பிறகு என்னை சந்தித்தார், பிறகு சீமானவர் மற்ற தலைவர்கள் எல்லாம் சந்தித்தார். அவரை அன்போடு நான் வரவேற்று பிறகு நானும் முதலமைச்சர் விஜய் அவர்களும் கிட்டத்தட்ட அரை மணி நேரம் நாங்க பேசணும். 2 பேர் மட்டும்தான் பேசணும். அப்போ நான் சொன்னேன், உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் இந்த நேரத்தில் தெரிவிக்கணும். நீங்க வெற்றி பெற்றதற்கு ஒரு பக்கம், 60 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு தமிழ்நாட்டுக்கு ஒரு மாற்றம் வந்து இருக்கிறது. அதற்கு உங்களுக்கு நான் வாழ்த்து சொல்கின்றேன் என்று சொன்னேன். நான் இந்த முயற்சி நாங்கள் 10 ஆண்டுகளுக்கு முன்பு நாங்கள் எடுத்தோம் என்று அதுவும் சொன்னேன். 2016 மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி என்ற முயற்சி நாங்கள் எடுத்தேன், ஒரு மாற்றாக வர வேண்டும் என்று. அப்பொழுது இந்த பக்கம் ஜெயலலிதா அம்மையார் இருந்தாங்க, இந்த பக்கம் கலைஞர் அவர்கள் இருந்தாங்க. அதனால் பிரச்சாரம் வெற்றி பெற்றது, எங்களால் வெற்றி பெற முடியல. நீங்க இன்னைக்கு பிரச்சாரமும் வெற்றி பெற்றிருக்கு, நீங்களும் வெற்றி பெற்றிருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள் சொன்னேன். அடுத்தது சொன்ன 2வது வாழ்த்து எதுக்குன்னா, இன்னைக்கு இளைஞர்கள் உங்களால் அரசியலில் வந்திருக்கின்றார்கள். அதுக்கும் நான் வாழ்த்து சொன்னேன். ஏன்னா இது இளைஞர்கள் அரசியல் வர வேண்டும், இது அவசியமானது. நான் சொன்னேன், if you elect a good leader, you will get a good governance. இதை நான் சொன்னேன். கடந்த 5 ஆண்டு காலம் ஒரு மோசமான ஒரு ஆட்சியை தேர்வு செய்தார்கள். ஆனால் மோசமான ஆட்சி கிடைத்தது அவர்களுக்கு. அதனால அவரிடம் இதை தெளிவுபடுத்தணும்னு ஒரு மகிழ்ச்சியா இருந்தார், சந்தோஷம். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். அதன் பிறகு நான் சொன்னேன், தமிழ்நாடு என்பது மிக ஒரு முன்னேறிய ஒரு மாநிலம். இதுல எவ்வளவு தமிழ்நாட்டுக்கு செய்யலாம். நீங்க எல்லாமே நிதி தேவைப்படாது, எல்லாத்துக்கும் பாலிசி டிசிஷன்ஸ் வச்சுக்கிட்டு நீங்க பாதி 50 விழுக்காடு பிரச்சனைகளை நீங்கள் பாலிசி சேஞ்சஸ் பண்ணாலே போதும், மாற்றங்கள் கொண்டு வரலாம் அப்படின்னு சொன்னேன் நான். அடுத்தது நான் சொன்னது, இன்னைக்கு தமிழ்நாட்டில் உள்ள மைய பிரச்சனைகள், தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் என்ன நிலையில் இருக்கின்றார்கள் என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு நீங்கள் சமூக நீதி கணக்கெடுப்பு என்ற சாதிவாரி கணக்கெடுப்பை நீங்கள் அவசியமா நடத்தணும்னு சொன்னேன். இத பத்தி நான் கிட்டத்தட்ட 10 நிமிஷம் நான் பேச, அரை மணி நேரத்தில் 10 நிமிஷம் இந்த கணக்கெடுப்பை பத்தி தான் நான் பேசுறேன், எக்ஸ்பிளைன் பண்ணேன். என்னன்னு சொன்னேன், இப்ப நீங்க தமிழ்நாட்டில் 8 கோடி மக்கள் இருக்கின்றார்கள், 2 கோடியே 15 லட்சம் குடும்பங்கள் இருக்கிறது. முதலமைச்சராக நீங்கள் 8 கோடி மக்கள் என்ன நிலையில் இருக்கின்றார்கள் என்று உங்களுக்கு நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்படியே சொன்னேன் நான். அதில் நீங்கள் ஒரு கணக்கெடுப்பு நடத்துங்கள். 1 மாசம் 2 மாசம் ஆகும், 1 மாதத்திலே முடித்துக் கொள்ளலாம், 2 மாதத்தில் அதிகபட்சம் 2 மாதத்திலே முடித்துக் கொள்ளலாம். நிதி இருக்குது, அரசு அதிகாரிகள் இருக்கின்றார்கள், எல்லாமே இருக்கு. ஒரு பாலிசி டிசிஷன் இது. அதுல நீங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் போயிட்டு நீங்க எத்தனை பேர் வீட்டில் இருக்கிறீங்க, நீங்க என்ன மதத்தை சார்ந்தவர்கள், என்ன ஜாதியை சார்ந்தவர்கள், என்ன உட்பிரிவை சார்ந்தவர்கள், அதுல எத்தனை ஆண்கள் பெண்கள், எத்தனை பேர் படிச்சிருக்கிறாங்க, எத்தனை டாக்டர் என்ஜினியர் அட்வொகேட்ஸ், எத்தனை பேர் அரசு வேலையில் இருக்காங்க, எத்தனை பேர் தனியார் வேலையில் இருக்கிறாங்க, எத்தனை குழந்தைகள் பள்ளிக்கூடத்தில் போயிட்டு இருக்காங்க, எந்த பள்ளிக்கூடம், அரசு பள்ளிக்கூடமா தனியார் பள்ளிக்கூடமா, வீடு எவ்வளவு பெருசு, கல்லு வீடா ஓட்டு வீடா குடிசை வீடா, என்ன வீடு, எவ்வளவு பெரிய வீடு, எவ்வளவு பாத்ரூம், எத்தனை பாத்ரூம் இருக்கு, பாத்ரூம்ல தண்ணி வருதா, ரன்னிங் வாட்டர் இருக்கா, கிணறு இருக்குதா, போர் இருக்குதா, இது எல்லாம் நீங்கள் இப்படியே சொன்னேன். நான் இப்படி சொல்ற மாதிரி சொன்னேன். இதெல்லாம் நீங்க கணக்கெடுப்பு நடத்தி டேட்டாவில் ஃபீட் பண்ணுங்க, கம்ப்யூட்டர்ல ஃபீட் பண்ணி, நாளைக்கு ஒரு பட்டன் நமக்குங்க தமிழ்நாட்டில் எத்தனை மீனவர்கள் இருக்கின்றார்கள், மீனவர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இருக்கின்றார்கள் என்றால் அப்படியே வரும். அதில் எத்தனை பேர் சொந்தமா வீடு இருக்கு, அது வரும். எத்தனை பேர் வேலையில் இல்ல, எத்தனை பேர் படிச்சிருக்கிறாங்க, எத்தனை பேர் தொழில் இல்ல, இது எல்லாமே டேட்டா வரும். அந்த டேட்டா வச்சுக்கிட்டு நீங்கள் மீனவர் சமுதாயத்திற்கு நீங்கள் இடஒதுக்கீடோ நலத்திட்டங்களோ அரசு திட்டங்களோ கடனோ, படிக்க வைக்கிறது கடனோ, வேலைக்கு கடனோ, போட்டு வாங்கி கொடுக்கலாம், வேற தொழில் செய்யறதுக்கு கொடுக்கலாம். இதெல்லாம் செய்வதற்கு உங்களுக்கு டேட்டா வேண்டும். இப்ப இருக்கிற டேட்டா 1931 எடுத்த டேட்டா.
இப்ப நீங்க மாடர்ன் டேட்டா, இந்த டேட்டா நீங்க வச்சிருக்கீங்கன்னா அடுத்த 50 ஆண்டு காலத்திற்கு இந்த டேட்டாவை நம்ம பயன்படுத்தலாம். அதற்காகத்தான் இந்த கணக்கெடுப்பு. நீங்க ஜாதிவாரி கணக்கெடுப்புன்னு சொன்னா சில பேர் ஜாதின்னு அந்த வார்த்தை பிடிக்காது. சமூக நீதி கணக்கெடுப்புன்னு நீங்க அறிவிங்க. அப்புறம் சொன்னார், சார் இது எங்களுடைய தேர்தல் அறிக்கையில நாங்க வச்சிருக்கிறோம், உறுதியா நாங்களும் செய்வோம். நான் உண்மையிலே நான் பாராட்டினேன். நான் சந்தோஷமா இருக்கு, கேட்கறதுக்கு சந்தோஷமா இருக்கு. அடுத்தது சொன்ன, தமிழ்நாட்டில் இன்னைக்கு முதல் பிரச்சனை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத பிரச்சனை, இரண்டாவது பிரச்சனை சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, அடுத்தது போதை பொருட்கள், மது மற்றும் போதை பொருட்கள், நான்காவது வேலை வாய்ப்பு, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு. இது 4 பிரச்சனையை பத்தி நான் பேசினேன். நான் அவருக்கு அப்ப நான் ரிக்வெஸ்ட் பண்ணேன், நீங்க சிங்கப்பெண்ணேன்னு ஒண்ணு கொண்டு வந்திருக்கீங்க, அதுக்கு நீங்க ஒரு டிஜிபி தலைமையில ஒரு காவல்துறை உயர் அதிகாரிகள் நீங்க போடுங்க, அப்பதான் இன்னும் கொஞ்சம் அந்த பலமா இருக்கும், அந்த இயக்கம் பலமா இருக்கும், அந்த அமைப்பு பலமா இருக்கும் சொன்னேன். எஸ் சார், நான் பாக்குறேன் சார். அடுத்தது நான் சொன்னேன், இந்த போதை ஒழிப்பு பிரிவு, இதற்கும் ஒரு டிஜிபி தலைமையில எவ்வளவு அதிகாரிகள் இருக்கிறாங்க, 8, 9, 10 டிஜிபி இருக்கிறாங்க. ஒரு டிஜிபி போக்குவரத்து துறைக்கு ஒரு டிஜிபி தேவையா? மண்டபம் எங்கேயோ மண்டபம் இருக்குல்ல ராமேஸ்வரம், அதுக்கு ஒரு டிஜிபி தேவையா? இவங்க எல்லாம் டிஜிபி என்பது எவ்வளவு அனுபவம் உள்ளவர்கள். அத்துணை டிஜிபியும் இதுக்கெல்லாம் போடுங்க. அடுத்தது, இன்னைக்கு போதை ஒழிப்பு பிரிவுல 3000 பேர் தான் இருக்கிறாங்க, வேலை செய்யறதுக்கு பத்தாது. ஒரு 25,000 பேரை நியமனம் பண்ணுங்க. ஊர்காவல் படை இருக்கிறாங்க, அவங்க பயன்படுத்திக்கங்க. ஆர்மியில ரிட்டையர் ஆயிருக்காங்க, 42, 44 வயசு ரிட்டையர் ஆயிருக்கு, அவங்களுக்கு பயன்படுத்துங்க. ஒரு கன்சாலிடேட்டட் பே கொடுங்க. கன்சாலிடேட்டா என்ன, ஒரு 10,000 ரூபாய் கொடுங்க. இன்னைக்கு கிடைக்கிறது 2,600 ரூபாய் கிடைக்குது. 2,600 ரூபாய் வச்சு குடும்பம் நடத்த முடியுமா? கொடுங்க, அவங்க உயிரை கொடுத்து வேலை செய்வாங்க. ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் ஒன்னு கொடுங்க, இந்த நம்பருக்கு போன் பண்ணா, இதுல நீங்க யார் வேணா கம்ப்ளைண்ட் பண்ணா உங்களுக்கு நாங்க பரிசு கொடுப்போம், உங்க பேரை சொல்ல மாட்டோம் அப்படி சொல்லுங்க. இதெல்லாம் சொன்னேன் நான், முதலமைச்சர் சொன்னேன். நான் இன்னொன்னு சொன்னேன், எஸ்பி கூட்டத்தை கூட்டுங்க, இன்னும் 1 வாரம் 10 நாள் எஸ்பி கூட்டத்தை கூட்டி அதுல சொல்லுங்க, இன்னும் உங்களுக்கு 1 வாரம் 10 நாள் டைம் கொடுக்குறேன், 10 நாள் பிறகு உங்க எல்லையில எஸ்பி இருக்கிற எல்லையில யாராவது கஞ்சா வித்தாங்கன்னா உங்களை நான் சஸ்பெண்ட் பண்ணுவேன். சாதாரணமா முடிஞ்சு போச்சு பிரச்சனை. இன்னைக்கு அங்க பிடிக்கிறாங்க, இங்க பிடிக்கிறாங்க, என்ன பிடிச்சிட்டு இருக்கு, பேப்பர்ல பார்த்து தானே இருக்கீங்க. இதே அதிகாரிகள், இதே காவல்துறை, இதே கலெக்டர் எல்லாமே இப்ப இன்னைக்கு வேலை செய்யறாங்கல்ல. ஏன் இதுக்கு முன்பு நீங்க செய்யல? இன்னைக்கு சந்து கடை மூடுறாங்க, ஏன் 5 ஆண்டு காலம் என்ன பண்ணீங்க? அப்புறம் நான் சொன்னேன், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்குவதற்கு தனியார் தொழிற்சாலைகளில் 75 விழுக்காடு வேலைகளை நீங்க உள்ளூர் இளைஞர்களுக்கு கொண்டு வர சட்டத்தை நீங்கள் எப்படியாவது கொண்டு வாங்க. திமுக சொன்னாங்க, 5 ஆண்டு காலம் செய்யல. அப்புறம் அவர் சொன்னார், முதலமைச்சர் சொன்னார், சார் நாங்க எங்க தேர்தல் அறிக்கையில் இது மட்டும் சொல்லல, நாங்க சொன்னோம் 2.5% ஜிஎஸ்டி வரி விலக்கு நாங்க கொடுப்போம், 5% நாங்க கரண்ட் பில்ல நாங்க குறைப்போம், இதெல்லாம் நாங்க சொல்லியிருக்கிறோம், உறுதியா நாங்க கொண்டு வருவோம் சொல்லி. நான் சொன்னேன், ஆந்திராவில் இருக்கு இந்த நிலை இருக்கு. ஆந்திராவில் 75 விழுக்காடு அங்க இடங்கள் வந்து உள்ளூர் இளைஞர்களுக்கு கொடுக்கணும். தெலுங்கானால 80 விழுக்காடு இருக்கு. சில பேர் ஆந்திராவில் தொழில் முதலீடு வராது, இந்த மாதிரி ஒரு சட்டம் இருந்தா தொழில் முதலீடு வராதுன்னு சொன்னாங்க. ஆனா அங்கதான் அதிகமா போறாங்க தொழிலுக்கு. ஏன் போறாங்கன்னு சொன்னேன், அதுவும் சொன்னேன். ஏன்னா அங்க சந்திரபாபு நாயுடு ஆந்திராவில் 1 ஏக்கர் நிலத்தை, அரசு நிலத்தை லீஸுக்கு 99 பைசா கொடுக்கிறார். திமுக 40 லட்சம் ரூபாய், 20 லட்சம் ஒயிட்ல, 20 லட்சம் பிளாக்ல. என்ன வித்தியாசம்? இதெல்லாம் கேட்டுக்கிட்டார். நீர் மேலாண்மை பத்தி பேசினேன் நான். சென்னைக்கு 4 புதிய ஏரிகளை உருவாக்குங்கள். தமிழ்நாட்டில் 42,000 ஏரி, இன்னைக்கு 27,000 தான் இருக்கு. சென்னைக்கு செம்பரம்பாக்கம், புழல் ஏரி, சோழாவரம் ஏரி, பூண்டி 4 ஏரி தான் இருக்கு. 4 ஏரியோட கொள்ளளவு 10 டிஎம்சி. சென்னைக்கு 17 டிஎம்சி வேணும். 4 புதிய ஏரியில் உருவாக்குங்கள். தடுப்பணைகள் எவ்வளவு இருக்கு, கட்டணும், நிறைய அங்கங்கே சொன்ன நான். ஆனா அவரு 3 நாளா தூங்கல. அவர் கண்ணை பார்த்தாலே அவ்வளோ டயர்டா இருந்தார். அன்னைக்கு காலையில 5 மணி நேரம் சட்டமன்றத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிறார் பதவி ஏற்பு.
அதன் பிறகு ஸ்டாலின் அவர்களை சந்திச்சு எல்லாம் வந்தவர் பார்த்தா அவ்வளவு டயர்ட். ஆனாலும் அந்த டயர்ட்னஸ் சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டாரு, ஆர்வமா கேட்டுக்கிட்டாரு. ஏன்னா அந்த பதவியில யார் போனாலும் அந்த அந்த வந்துரும், உள்ள வந்துரும். நம்ம சொல்ல வேண்டியது சொல்லிட்டு இருக்கணும். கல்வி எப்படி இருக்கணும், சுகாதாரம் 6 மாவட்டங்கள்ல அரசு மருத்துவ இல்ல, நீங்க சொல்லுங்க. டெல்லியில நாங்க சொல்லி அங்க நட்டா இருக்கிறாரு அப்படி சொல்லி நாங்க பர்மிஷன் எல்லாம் கொடுக்கிறோம், வாங்கி கொடுக்கிறோம் உங்களுக்கு. நான் சொன்னேன், தமிழ்நாட்டின் நல்லது யார் செஞ்சாலும் எனக்கு என்னங்க, அது நாங்க வரவேற்புங்க. நீங்க செஞ்சா இன்னும் சந்தோஷம் எங்களுக்கு. தமிழ்நாடு மக்கள் நன்மை பெற வேண்டும், அவ்வளவுதான் என்னோட நோக்கம். எங்க கட்சி கொள்கைகளும் உங்க கட்சி கொள்கைகளும் 90% ஒன்னதான் இருக்கு. அதனால இது ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு கட்சியாக இன்னைக்கு பாட்டாளி இப்ப மட்டும் இல்ல, கடந்த காலத்திலே இருந்தோம், இனியும் நம்ம இருப்போம். பெனிஃபிட் ஆக வேண்டியது தமிழ்நாட்டு மக்கள், அவ்வளவுதான். பெனிஃபிஷரிஸ் வில் பி தி தமிழ் மக்கள், பீப்பிள் ஆஃப் தமிழ்நாடு. அதுதான் கட்சியினுடைய நோக்கம், நம் இயக்கத்தினுடைய நோக்கம் அதுதான்.